பெண்கள் எல்லாத்துலயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்துக்கும் உயர்ந்து விட்டால் பெண் ஆதிக்கத்திலும் சுத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்டில் தனியா போக முடியல, கெடுத்து குட்டிச்சதை கருப்படி சின்னமாக்கிறாங்க. என்ன பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் புதற்குள்ள போனாங்க போனா கெடுப்பீங்களா புறம்போக்குகளா? என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறு. அங்க யாருக்கு சுதாட்டம். சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அதுதான் உலகத்துல மிகப்பெரிய சுதாட்டம். எதுவுமே இருக்காது. இவர் வேற மொழி, அவர் வேற மொழி. இவருக்கு வேற கொள்கை, அவருக்கு வேற கொள்கை. நாங்க மதுவிலக்கு கொண்டு வருவோம், நாங்க கொண்டு வர மாட்டோம். நாங்க சாமி கும்பிடுவோம், நாங்க சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனா நாங்களும் ஒன்னா நினைக்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டா பேசுங்க. ஓட்டு போடுறேன் ஓட்டாண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறேன் குடிசன் ஆயிடுவான். ஒரு படம் எடுத்தா யாரும் சம்பாதிக்கிறாங்க. மீடியேட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தேட்டருக்கு சம்பாதிக்கிறாங்க. புடிச்சிருக்கு போட்ட காசு வரலன்னா அவன் தான் புடிச்சார். எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த புடிச்சு என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப பணம் கிடைக்குது. அப்ப இன்னைக்கு அரசியலோட மிகப்பெரிய சுதாட்டம் சினிமா. சுதாட்டம் இல்லாம நாடு இல்லை. இன்னைக்கு அரசியலை இயக்கிறதே சுதாட்டம் தான். மகாபாரதம் உருவானதுக்கு காரணம் சுதாட்டம்னா அன்னைக்கு அரசியல்வாதிகள் உருவாருக்கும் சுதாட்டமாக தான் இருக்கு. அவங்க தான் கொஞ்சம் பக்கவளமாகவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை சுதாட்டம் படம் வேற வந்திருக்கு. சீட்டு விளையாடுறது சுதாட்டம், குடிக்கிறதும் ஒரு சுதாட்டம் தாங்க. அரசியல் மிகப்பெரிய சுதாட்டம். எங்கே இந்த கூட்டணி உருவாதுல அதுதான் மிகப்பெரிய சுதாட்டம். அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறு. அங்க யாருக்கு சுதாட்டம். சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அதுதான் உலகத்துல மிகப்பெரிய சுதாட்டம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பயணிச்சு ஒன்னா கூட்டணி வச்சு தேர்தல் நிக்கிறாங்கன்னா கொள்கை, கோட்பாடு, மொழி உணர்வு, இன உணர்வு எல்லாம் ஒன்னா இருக்கவங்கள எதுவுமே இருக்காது. இவர் வேற மொழி, அவர் வேற மொழி. இவருக்கு வேற கொள்கை, அவருக்கு வேற கொள்கை. நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனால் நாங்களும் ஒன்றா நிற்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டா பேசுங்க. முட்டா சொன்னாங்கல்ல, சூதாட்டம் நடத்துறவன் கோடி சொன்னாங்க, சூதாட்டவன் ஓட்டாண்டி ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டாண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறவன் கோடி சொன்னாயிடுவான். என்ன சார்? அப்ப அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமா இருக்கு. இப்போ 2026 வருது. 2026 நிறைய காய் நகரம். ஆமா, புதுசா கிளம்ப சூதாட்டம். மக்கள் உணரணும், மக்கள் உணரணும். இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சூதாட்டம் இருக்கு. சினிமா மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். இப்போ முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது, வியாபாரமாக பார்க்கப்பட்டது. சிலது அரசியலுக்கு பயன்பட்டது, சிலது பக்திய வழக்கு பயன்பட்டது, சிலது பாசத்தை வழக்கு பயன்பட்டது, சிலது காவலி வழக்கு பயன்பட்டது. இப்படி எத்தனையோக்கு இந்த சினிமா பயன்பட்டது. இன்று முழுக்க முழுக்க சினிமாவிலாம் சார் சூதாட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாக ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்தா யாரும் சம்பாதிக்கிறாங்க, மீடியேட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தேட்டருக்கு சம்பாதிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு போட்ட காசு வரலன்னா அவன் தான் பிடிச்சார். ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு, டேரக்டர் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, டெக்னீஷியன் எல்லாமே சம்பளம் வாங்கிட்டு போயிடறாங்க. டிவி பண்ணுறாங்களா அவங்க சம்பளம் வாங்கிறாரு, மியூசிக் டேரக்டர் சம்பளம் வாங்கிறாரு. எல்லாரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த புதுசு என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ பணம் கிடைக்குது. அப்போ இன்னைக்கு அரசியலோட மிகப்பெரிய சுதாட்டம் சினிமா, மிகப்பெரிய சுதாட்டம். லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரு கூட தெரிஞ்சு போகும். இந்த சினிமாவில் சூதாடுறது யாரு, இந்த கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு, ஒவ்வொரு புருஷன் புழக்கமாக பண்றது யாரு, தியேட்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு, ஒரு தரப்பு இனத்தையே ஒழிச்சு அங்கே கூட சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்க யாரு? இது மிகப்பெரிய சுதாட்டம், மிகப்பெரிய சுதாட்டம். அப்ப அரசியலும் சுதாட்டம், சினிமாவும் சுதாட்டம். இந்த சூதாட்டம் மத்தியில் சீட்டெல்லாம் சூதாட்டமா, இதெல்லாம் சூதாட்டமா. குடி சூதாட்டம், குடிக்க வைக்கிறது யாரு? அவங்க அரசியல்வாதிங்க தான். அப்போ இன்னைக்கு மொத்தத்துக்குமே சூதாடுறது யாருன்னா இன்னைக்கு அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம்.
எலெக்ஷன் வரும்போது இந்த மண்ணெண்ணையும் தண்ணியும் ஒன்று சேருமா? ஆனால் அரசியல் சேரும், எலெக்ஷன் வரும்போது சேரும். வெவ்வேறு ஆனால் ஓட்டுக்காக மக்கள் ஏமாற்றி ஓட்டை வாங்கி எப்படியோ பகுதியில் உட்காந்துடணும். கொள்கை வித்தியாசத்தோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சுத்தாட்டக்காரங்க. அங்கே நம்ம உஷாராகணும். ஃபஸ்ட்டு கொள்கை விடமாட்டு இருக்கு. உனக்கும் ஒரே கொள்கை, எனக்கும் ஒரே கொள்கை. நான் இதுக்காக போராடுறேன், நான் இதுக்காக போராடுறேன். நான் தமிழ் என்ற உணர்வோடு, நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன். நானும் ஒன்று தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்கள் போராடுறேன் அப்படின்னு ரெண்டு சேர்த்தாங்க. அது உட்கார வைப்பேன் சார். ஒருத்தன் தமிழன்பான், ஒருத்தன் திராவிடன்பான். திராவிட தமிழ் வார்த்தையே வராது. தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு ஃபோர்ஜரிம்பாப்புல இவ்வளவு கத்திக்கிறீங்க. அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு கூட்டணி வைப்போம். அப்போ இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னன்னா கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது. பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுறேன் சார். பொய் 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 என்ன பொய்? இன்னைக்கு பேசுற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்துக்கும் உயர்ந்து விட்டால் பெண் ஆதிக்கத்திலும் சுத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்ல தனியா போக முடியல. கெடுத்து குட்டிச்சதை கருப்படி சின்னமாக்கிறாங்க. என்ன பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? நீ பெண் பெரிய சூதாட்ட பொருளாயிட்டா. அவன் லவ்வரோட எந்த கோவை எல்லார் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் செய்தி பார்க்கும்போது வயிறு எரியுது. என்ன நாடுது? நாங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டா என்ன பண்ணிட்டியா? ஒரு ஆளுங்கட்சி அப்பெல்லாம் எம்ஜிஆர்னா அது பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் பலம் இருந்துச்சு. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அரசியல்வாதிக்கு உள்ள வச்சுறாங்க. கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணியா அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியா போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டா இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கி தான் செத்து போயிருக்கோம். ஆனா நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரி அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணி கேட்பீங்களாடா? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்க பாதுகாப்புலையா ஒத்துக்குங்க. அப்ப நம்ம அவர் சொல்லுவோம். இங்க ஒரு பொண்ணு வையனை தனியா போனா பாதுகாப்புன்னு சொல்லுங்க. அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. இங்க போனா தனியா விட மாட்டோம். போனாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவரை பையனை அடிச்சு போட்டு நாங்கள் 5 பேர் சேர்ந்து குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் புதற்குள்ள போனாங்க. போனா கெடுப்பீங்களா புறம்போக்குங்களா? இன்னொன்று சொல்றேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காசப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ நம்ம அரசை கேள்வி வைக்கலாம், எதிர்த்து கேள்வி வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமூகத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுரப்பு இருக்கு. கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவ்வளவு நாள் சீரழிக்கிறான். அப்ப இதுக்கும் நான் சொல்றேன், இங்க எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்க கூடாது. எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், உதிர்கட்சியா இருக்கட்டும், புதுசா முளைச்ச கட்சியா இருக்கட்டும், இங்க எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்க ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்க அரசியல்வாதியை கொலை கொடுக்கலாம் சார். ஒரு மனுஷனை கொலை கொடுக்கணும் சார். மனுஷனை கொலை கொடுக்கணும், ஆரம்பத்தில் கொலை கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசு எதிர்க்கிறதுக்காக கொலை கொடுத்தோம்னா அது ஒரு அர்த்தத்தில் ஊழல் இருக்கு. டாஸ்மாக் கடை திறந்துட்டாங்க, அதை எதிர்க்கலாம்.
இந்த மாதிரி ரகசியம் மாதிரி தெரியாம சூழல் நடக்குதா? அதுக்கு நம்ம அரசாங்கம் இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து யாரும் அரசியல்வாதியா குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனா குரல் கொடுத்தா தான் இதுக்கு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவதற்காக எல்லாத்தையும் நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்காங்க, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணு சீரழிச்சாங்கன்னா நமக்கு கோவம் வந்து அட்டியோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாருக்கும் அரசியல் பேசுறது இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு அண்ணா நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா நம்ம சொல்றோம், அது தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொண்ணுகளை ஒரு வேலை கை வைக்கும் போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு அந்த தண்டனை புத்தியில படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்று ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்துல இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சாங்கல்ல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சி காட்டிட்டே இருக்கணும். இது மூஞ்சி காட்டல, ஷேடா காட்டுறாங்க. அங்கே சுட்டா போடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன சுட்டாங்களா? சுட்டத்தை காட்டுங்க. எப்படி உங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்ற பூரா வெளியே வந்துறாங்க. இந்த ஒரு நடிகர் வந்து போதை பொருள் யூஸ் பண்ணாரு, விற்கல, யூஸ் பண்ணிட்டாரு. மரணக்குள்ள பிளாஸ் அவர் பேசு லைவ் போயிருக்கு. இப்படி போதை பொருள் சாப்பிட்டா பண்ணிட்டார். அப்போ ஒரு போதை பொருள் யூஸ் பண்ண ஒரு நடிகர் கை கொண்டியா அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொழில்ங்கிறது தனிப்பட்டதில்லை, சமயம் சார், சமயத்தில் சீர்கேட்டது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்கள் காட்டுற நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன பலம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் வந்து நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனிச்சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான வீரத்தை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னா என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்ப ஒரு நம்பித்தான ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்டல் என்ன கிளிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினைச்ச நேரத்துக்கு வெளியே போறது, நினைச்சது வர ஹாஸ்டலு. அப்ப ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. வெளியே பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்பி தானே அப்பதான் உள்ள அனுப்புறாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்போ சீரழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, ஒரு கொள்ளையோ அது நடந்துச்சு. அப்போ என்ன ஆகுது? அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாக வர்றாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ அப்படி நடக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ் மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்படுத்தணும். ஓட்டு வாங்குறீங்களா, வீட்டில் பதவி வைக்கிறீங்களா, மாசம் மட்டப்படுத்த சண்டை வாங்குறீங்களா? எப்படி நீங்க கண்டிக்கிறீங்க? நீங்க போலீஸ்ல கட்டி உள்ள போறீங்க, அக்யூஸ்க்கு சப்போர்ட் நீங்க போறீங்க. குற்றவாளி சப்போர்ட்டா போற கரவேட்டி
குற்றத்தை தடுக்கவும் போகணும். அதுதான் உண்மையான வேட்டி. குற்றோட காரணம் உள்ள போகக்கூடாது. அப்ப ஒரு ஏழு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாசம் சம்பளம் கட் பண்ணுங்க. கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம்.